ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் 22 வீக்ஸ் ஆகுது. எனக்கு பேபியோட வெயிட் 319, அதாவது 390 கிராம்ஸ் தான் இருக்காங்க. நார்மலாக 22 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா 430 to 460 கிராம்ஸ் பேபி இருப்பாங்க. சில பேருக்கு கொஞ்சம் வெயிட் பேபிக்கு கம்மியாக இருக்கலாம். ஸ்கேன் பண்ணும்போது அது நம்மளுக்கு தெரியும். ஸோ 20 to 22 வீக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அனமலை ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட பேபியோட வெயிட்டை கரெக்டாக மெஷர் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேபியோட வெயிட் கம்மியாக இருக்குன்னா என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியாக இருந்தால் நீங்கள் முட்டை டெய்லி ஒரு 2லேருந்து 3 முட்டை எடுத்துக்கோங்க. சிக்கனும் பார்த்திங்கன்னா வீக்லி 1 or 2 டைம்ஸ் ஒரு 3 பீஸ் to 4 பீஸ் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா குழம்புல போட்டது நீங்கள் தாராளமாக ஒரு ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அவகேடோ அந்த ஃப்ரூட் நீங்கள் சாப்பிட்லாம். சில பேருக்கு இந்த அவகேடோ ஃப்ரூட் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாது. அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிருக்கணும். அதை ஜஸ்ட்டு கட் பண்ணி உள்ளே இருக்க அந்த சீடு எடுத்துகிட்டு அந்த அவகேடோவை ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்கூப் பண்ணிங்கன்னா வந்துடும். அது கூட கொஞ்சமாக பெப்பர் அண்ட் சால்ட்டை போட்டு நீங்கள் இந்த வீட் ப்ரெட்டுன்னு சொல்லிட்டு விற்பாங்க, அதில் நீங்கள் தடவி டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எப்படி வேணால் அந்த அவகேடோவை சாப்பிட்லாம். அப்புறம் நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸில் இந்த வால்நட், பாதாம், பிஸ்தா என்னென்னலாம் உங்கள்கிட்ட நட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் கீரைகள், அந்த பாலக்கீரை, அப்புறம் உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன மாதிரி கீரை கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பாலக்கீரை, வெந்தயக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸாவது பார்த்தீங்கன்னா பொரியலாவோ குழம்பாவோ நீங்கள் நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் ஒரு தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை ஒரு இட்லி எடுத்துக்கிறீங்க, இல்லை லன்ச் டைமுக்கு ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதில் கீ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கீ இல்லைனா நல்லெண்ணெய், கடலெண்ணெய். ஆனால் பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கீ ரொம்ப நல்லது. அதில் குட் ஃபேட் தான் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கீ சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட முன்னாடி ஒரு ஸ்பூன் கீ அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இட்லி தோசை ஊற்றினாலுமே பார்த்திங்கன்னா கீ யூஸ் பண்ணுங்கள். அதனால் பேபியோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இதனால் இது குட் ஃபேட்டு தான், அதனால் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட், டேட்ஸ், பொமோகிரானட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அயன் ரிச் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அயன் ரிச் ஃபுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பேபியோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரோட்டீனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த முட்டை, சிக்கன், ஃபிஷ்ஷில் கிடைக்கிது, அதுவுமே எடுத்துக்கோங்க. முட்டை மட்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காலையில் 1, மதியானம் 1, நைட் 1 எடுத்தால் கூட போதும். அந்த மாதிரி டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட பேபியோட வெயிட்டு சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரூட்ஸில் பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, பெர்ரிஸ், ஸ்ட்ராபெரியாக இருக்கட்டும், உங்ககிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு சுகர் இல்லை, எனக்கு எந்த டயபெட்டிஸ் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. ஓட்ஸு, ராகி இதெல்லாமே எடுத்துக்கோங்க. சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ராகி எடுத்துக்கலாம், ஓட்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு ஸ்வீட் ஐட்டமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்வீட் ஐட்டம் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது இப்போ டயபெட்டிஸ் சில பேருக்கு இல்லாமல் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அதெல்லாம் எடுத்துக்கலாம்.
டயபெட்டிஸ் பேஷண்ட்டும் எடுக்கலாம், பட் வந்து லிமிட்டாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு பேபியோட வெயிட் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ஸ்வீட் பொட்டேட்டோ, ஓட்ஸு, ராகியில் வந்து செஞ்ச தோசை, இட்லி அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து 4 to 5 லிட்டர் வாட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை வந்து மறக்காதீங்க. 4 to 5 லிட்டர்ஸ் வாட்டர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். பேபியோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை, நல்ல ஒரு தூக்கம் தேவை. டைமுக்கு தூங்குங்க, 10 மணிக்கு தூங்குங்க, நல்ல ஒரு 8 hours 9 hours நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே பேபியோட க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்கள் டாக்டர் கொடுத்துருக்க அந்த ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம் டேப்லெட்ஸ் அது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து பேபியோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறீங்க. அது மாதிரிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட வெயிட் வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. இது ரெண்டுமே பண்ணிவிடுங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் டயட் சார்ட், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டுக்கு, டயபெட்டிஸ்க்கு இது மாதிரிலாம் வந்து டயட் சார்ட் வந்து கேட்குறீங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். டயட் சார்ட் வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு நம்ம டயட் சார்ட் கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.